வெல்கம் டு பவுனா சமையல். நான் உங்கள் எஸ்தர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான மீன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1 கிலோ பாறை மீன் எடுத்திருக்கேன். சிறிதளவு மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு அரை மணி நேரம் இது நம்ம மூடி வச்சிடலாம். இந்த மீன் குழம்புக்கு ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். இப்போது மிக்ஸி ஜாரில் 2 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், 3 தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதோட கறிவேப்பிலை, ஒரு சிறிய துண்டு இஞ்சி கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். 10 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அடுத்தது இன்னொரு மசாலா அரைக்க போகிறோம். அரை மூடி தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 10 மிளகு, மல்லித்தூள் நான் பெரிய ஸ்பூனில் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், சிறிதளவு மஞ்சள்தூள், தேவையான அளவு தண்ணி விட்டு நம்ம இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நல்லெண்ணெய் ஆட் பண்ணி செஞ்சாலும் நல்லாயிருக்கும். சிறிதளவு வெந்தயம், சின்ன வெங்காயம் ஒரு 10 போல் ஆட் பண்ணியிருக்கேன். பூண்டு ஒரு 10 பல் ஆட் பண்ணிக்கோங்க. சிறிதளவு கறிவேப்பிலை, பச்சை மிளகாய் 2 சீட்ஸ் எடுத்துகிட்டு வதக்கியிருக்கேன். வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நம்ம அரைச்சிட்டு தக்காளி வெங்காயமெல்லாம் அரைச்சி பார்த்திங்களா, ஃபஸ்ட்டு அரைச்ச விழுது இதோட ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கி கொடுங்க. அந்த பச்சை வாசனையெல்லாம் போகணும். தேவையான அளவு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த சமயத்தில் நம்ம 2வது அரைச்ச தேங்காய் விழுது இதோட ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி கொடுங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா அந்த மசாலா வதங்கட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொதித்து இந்த அளவுக்கு நல்லா திக்காக வரணும். அப்போ தான் குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ புளி கரைசல் ஆட் பண்ணிடலாம். புளி கரைசல் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தண்ணி விட்ட பிறகு நம்ம உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா குழம்பு நல்லா கொதித்து வரட்டும். பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்பு நல்லா கொதித்து வந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்ம மீன் துண்டுகளை ஆட் பண்ணிடலாம். நம்ம மீன் ஆட் பண்ணும்போது அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். மீன் துண்டுகளை ஆட் பண்ண பிறகு 2 பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை அப்படியே குழம்புக்குள்ளே இறக்கிடுங்க. இறக்கிட்டு தேவையான அளவு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் மூடி போட்டுருங்க. மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். மீன் சூப்பராக வெந்து வந்துடும். குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், மீன் நல்லா வந்துடுச்சு. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த குழம்புக்கு நாம் கடைசியாக ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறோம். நான் அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். சிறிதளவு கடுகு, சிறிதளவு வெந்தயம், சின்ன வெங்காயம் ஒரு 10 போல் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். கறிவேப்பிலை, சிறிதளவு மஞ்சள்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. சின்ன வெங்காயம் நல்லா செவந்து வரணும். அப்போ தான் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தாளித்து கொட்டிடலாம். சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தடில் நீங்களே ரெடி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.